மார்கழி மாசத்து சிறப்பு பலன்கள்ல இருக்கும் சார். அந்த வகையில மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? மகரம் ராசியை பொறுத்தளவுக்கு மார்கழி மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த தனுர் மாதத்தில் தங்கம் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக மார்கழி மாதம் அமையுது. உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தான அதிபதியாகவும் 3ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால பெண்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய, பெண்களுடைய நியாயமான தேவைகள் நிறைவேறக்கூடிய, அதல்லது பெண்களுடைய நியாயமான தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய, எல்லாவற்றுக்கும் மேலாக ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவியில் ஒவ்வொரு நாளும் புது புது ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரும். அந்த வகையில் இன்னைக்கு நிகழ்ச்சியை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். மார்கழி மாசத்து சிறப்பு பலன்கள்ல இருக்கும் சார். அந்த வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? மகரம் ராசியை பொறுத்தளவுக்கு மார்கழி மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த தனுர் மாதத்தில் தங்கம் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக மார்கழி மாதம் அமையுது. உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தான அதிபதியாகவும் 3ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால பெண்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய, பெண்களுடைய நியாயமான தேவைகள் நிறைவேறக்கூடிய, அதல்லது பெண்களுடைய நியாயமான தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய, எல்லாவற்றுக்கும் மேலாக பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்கக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் அமையுது. எதனால்? அதாவது தனகாரகர் மட்டுமல்ல, தங்கத்துக்கு காரகத்துவம் பெற்ற குரு பகவான் 7ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக தங்கத்தினுடைய விலை எவ்வளவு உச்சத்தில் இருந்தாலும் அச்சமில்லாமல் அந்த தங்கத்தை வாங்கக்கூடிய அளவுக்கு வருமானம் களைகட்டும், அல்லது சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும். அதற்கான சூழ்நிலைகள் சந்தோஷமாகவே அமையும். ஒரு சில பேருக்கு அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாகவே கொடுக்கும். மகர ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசிக்கு மாதம் ஆரம்பத்தில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதால பெண்கள் சார்ந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான தொழில் அல்லது வியாபாரம் சம்பந்தப்பட்ட ஆடை அணிகலன் சம்பந்தப்பட்ட வியாபாரம், அல்லது தங்க நகை வியாபாரம், அல்லது கவரிங் செயின் வளையல் சம்பந்தப்பட்ட வியாபாரம், அல்லது அழகு நிலையம் அல்லது அழகு சாதன பொருள் வியாபாரம், இந்த மாதிரியான வியாபார துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் அபாரமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக மார்கழி மாதம் அமையும். சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால, சுக்கிர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால, செவ்வாய் பகவானும் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால சட்டத்துறையில் உள்ளவங்கெல்லாம் நட்டமில்லாத நன்மைகளை சந்திக்கக்கூடிய, வழக்கு என்ற அமைப்பில் உள்ளவங்க வாழ்க்கை முழுவதும் பிணக்கு இல்லாத இணக்கமான சூழல்களை சந்திக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் அமையும். சகோதரகாரகன் செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால சகோதர வகையில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் அடியோடு விலகும். சகோதரி வகையில் சந்தோஷமான செய்திகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். ஒரு சில சுபகாரியங்களை தலைமையேற்று நடத்தக்கூடிய தாத்பரியங்கள் மிகுதியாகும். இந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள் நடந்தேறக்கூடிய மாதமாக தனுர் மாதமாகிய மார்கழி மாதம் அமையும். சரி, என்னதான் மகர ராசிக்காரர்களுக்கு வியாபாரத்துல மேன்மை இருந்தாலும் கூட இந்த கள்ள தொடர்புகள்ல மாட்டிக்கொண்டு நிறைய பேர் வெளியில வர முடியாம தவிக்கிறாங்க சார். நம்ம குலதெய்வ விருட்சத்தை வழிபடுறதுனால இந்த தொடர்புகள்ல இருந்தெல்லாம் வெளியே வர முடியுமா சார்? பொதுவாகவே நல்ல எண்ணங்கள் உள்ள எல்லோருக்குமே தேவையில்லாத எதிர்மறையான நட்புகள் இருக்கும், எதிர்மறையான சிந்தனைகள் இருக்கும், ஏட்டைக்கு போட்டியான உறவுகள் இருக்கும். அந்த மாதிரியான உறவுகளிலிருந்து தேவையில்லாத உறவு, தேவையில்லாத நட்பு, கூட இருந்தே குழிபறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இந்த மாதிரியான விஷயங்களிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்காக, அதாவது நடக்கக்கூடிய போகக்கூடிய வாழக்கூடிய வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்களை மெல்ல மெல்ல கொடுக்கக்கூடிய அமைப்பு குலதெய்வ கோபுரத்திற்குண்டான சிறப்பு. அந்த குலதெய்வ கோபுர சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உண்டான பிரார்த்தனை மட்டுமில்லை, அதற்கான அதிகால பூஜைகள் செய்யப்பட்டு குலதெய்வ கோபுரமே இல்லாத தெய்வங்களுக்கு கூட உங்களுடைய குலதெய்வத்துக்கு உண்டான மூல மந்திரங்களால் 30 முக்கோடி தேவர்களால் பூஜிக்கப்பட்ட இந்த குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது உங்களுடைய வம்சத்தையே வாழ வைக்கும் அப்படிங்கிறது உண்மையான விதி. ஆக காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால நாம் நல்லவங்களாக இருந்தால் கூட நாம் நல்லவங்களாக இருக்க முடியாத அளவுக்கு நம்மளை தேவையில்லாமல் அவமானப்படுத்தக்கூடிய இந்த சமூகத்தில் வெகுமானமாக வாழ வைக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதம் இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு உண்டான மிக மிக அற்புதம். இந்த குலதெய்வ விருட்ச சம்பந்தப்பட்ட விஷயத்தை உங்களுடைய இல்லத்தில் வச்சு கண்டிப்பாக சனிக்கிழமை நாட்களில் குலதெய்வ விருட்சத்துக்கு கற்பூரங்காட்டி உங்களுடைய மனசார பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்ன வேண்டுதல் இருக்குதோ, சில பேருக்கு கல்யாண பிரச்சனையாக இருக்கலாம், சில பேருக்கு கல்யாணமே பிரச்சனையாக இருக்கலாம், சில பேருக்கு கடன் பிரச்சனையாக இருக்கலாம், சில பேருக்கு வருமானம் இல்லாத பிரச்சனையாக இருக்கலாம், சில பேருக்கு உத்தியோகம் இல்லாத பிரச்சனையாக இருக்கலாம், சில பேருக்கு பெத்த பிள்ளையே பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி எந்த வகையில் பிரச்சனை இருந்தாலும்
அர்ச்சனைகளால் தீராத அந்த பிரச்சனைகளில் கர்ஜனையோடு வலம் வரக்கூடிய மிக பெரும் பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் இந்த குல தெய்வ விருட்சம். சூப்பர் சார். நம்ம குலதெய்வ விருட்சத்தினால எவ்வளோ பெரிய மேன்மை அப்படிங்கிற தெளிவான விளக்கத்தை கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி. என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்புறோம். இன்றைய நிகழ்ச்சியில பார்த்துட்டு இருக்கிற உங்களில் நிறைய பேருக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். அப்படி ஆசை உள்ளவங்க கீழே ஸ்க்ரால்ல நம்பருக்கு கால் பண்ணி உங்க அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது உங்க முன்பதிவை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனா இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின்மெண்ட், அதாவது முன்பதிவிற்கு மட்டும்தான். நம்ம ராஜயோகம் டிவில புதிய ஆன்மீக தகவல், தினப்பலன், மாத பலன், ராசி பலன் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள், இது எல்லாத்துக்கும் மேல நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற எல்லா விஷயங்களையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.